இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்றத நம்ம தியானித்தோம். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் அப்படின்னு நம்ம தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தருடைய வசனமோ எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவருடைய வசனத்துல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அவருடைய வார்த்தைகளில நம்ம நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் அப்படின்றது யோவான் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தைகள் நம்மில நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வசனங்களை நம்ம தினமும் தியானிக்கிறவர்களாக நம்ம காணப்படும். அநேக நேரங்களில நம்ம அதை வாசிக்கிறவர்களாக, சும்மா ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம எப்படி ரீட் பண்றோமோ அதே போல நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களாக நம்ம கடந்து போகிறோமா, அதை தியானித்து அதை உள்வாங்குகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? அநேக வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏற்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது அந்த வசனம் நம்மை தைரியப்படுத்துகிறதாய் நம்ம காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய வார்த்தை என்ன செய்யாது, ஒருபோதும் மாறாது. வானமும் பூமியும் அழிந்து போனா கூட அந்த வார்த்தைகள் என்ன செய்யாது, அழியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 119:89 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வசனம் எந்தெந்தைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்ப அவருடைய வார்த்தைகளை நம்ம நிலைத்திருக்கணும். அப்ப எந்தெந்தைக்கும் அது நிலைத்திருக்கிறதான அந்த வசனத்தின் மேல நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த வசனமாகிய விதை நம்முடைய வாழ்க்கையில போகும்போது அது வேர் கொள்ளுகிறதா காணப்படணும். அப்பதான் அது நிலைத்திருக்கிறதாய் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மத்தேயு 13 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுறாரு. விதைக்கிறவனை பற்றிய அந்த உவமையில, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இந்த வசனத்தை கேட்டு அதை உடனே ஏற்றுக்கொள்ளுகிறான். நம்ம சில நேரத்துல நம்முடைய வசனங்கள் நம்ம விதைக்கப்படும் போது, இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு பிரசங்கம் ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுறோம். ஆனா இந்த வசனத்தின் நிமித்தமாக வருகிற உபத்திரவத்தினால இந்த இடரல் அடைகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான துன்பமான சிச்சுவேஷன்ல, ஒரு துயரமான சம்பவத்தினால, ஒரு எதிர்பாராத விதமாக நடைபெற்ற சம்பவத்தினால நம்ம ஆண்டவருடைய வசனத்தை விட்டு நம்ம விலகி போகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஏன்னா வேர் இல்லாம அது வேர் போறதுக்கு அதுல இடம் இல்லை அப்படின்றதுனால அது என்ன செய்யுதான், இடரல் அடைகிறது அப்படின்றத இந்த கற்பாறை நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. நம்முடைய இருதயமாகிய நிலம் எப்படி காணப்படுகிறது? அந்த வேத வசனமாகிய விதை நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படும் போது அது வேர் கொள்ளுகிறதாய் காணப்படுகிறதா, இல்ல வேற சிச்சுவேஷனால அந்த வேர் இல்லாதபடி, வேர் போக முடியாதபடி அது என்ன செய்து இடரல் அடைகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த நிலத்துல என்ன சொல்லியிருக்கு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போனான். இப்ப ஒரு முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருக்கிறான். ஆனா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள மயக்கம், இதன் மூலமாக அந்த வசனத்துல உள்ள இது நெருக்கி போடுறதுனால அதுல எந்த பலனும் இல்லை, அந்த வசனத்தின் மூலமாக எந்த பலனும் இல்லை அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய நேரங்களில நம்ம வசனத்தை கேட்கிறோம், அதை நம்ம அந்த வசனத்தை உட்கொள்ளுகிறோம். ஆனா உலக கவலைகள், இல்ல நமக்கு எனக்கு என்னுடைய வேலை காரியங்கள், எனக்கு இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும், நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடைபெறணும், நிறைய காரியங்களை நான் சேர்த்து வைக்கணும், இப்படிப்பட்டதான உலக கவலைகளினால நம்ம என்ன செய்யறோம், அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறவர்களா காணப்படும். அந்த வசனம் பலன் கொள்ள முடியாதபடி காணப்படுகிறது. நல்ல நிலத்துல விழுந்த விதை என்ன பண்ணுகிறது, அது 1 30 60 100 பலன் கொடுக்கிறது. நம்முடைய இருதயமாகிய நிலம் எப்படி காணப்படுகிறது? விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கிற நாம் வசனத்துல நிலைத்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுற. ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு ஒருவேளை விசுவாசிக்கிறவர்களை நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா அந்த
வசனத்துல நம்ம நிலைக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தை அநேக வசனங்களை நம்ம மனப்பாடம் செய்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அந்த வேத வசனத்தினுடைய அறிவுல நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். ஒரு சிறு பையன் இருந்தானா, அவன் நிறைய வசனத்தை என்ன செஞ்சிருந்தானா, மனப்பாடமா படிச்சு வச்சிருந்தானா. அப்ப அவங்க அப்பாட்ட போய் சொன்னானா, அப்பா எனக்கு நிறைய வசனம் தெரியும், இவ்வளவு நிறைய வசனம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொன்னாங்களா, அதை குறித்து அவங்க எந்த விதமான சந்தோஷமும் படாம, நீ வசனம் நிறைய படிச்சதுனால நீ சந்தோஷப்படுறதை காட்டிலும் அந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்த அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொன்னாங்களாம். இவனுக்கு ரொம்ப வேதனையா போச்சா, இவ்வளவு வசனம் படிச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அப்பா நம்மளை என்கரேஜ் பண்ணலையே, இந்த வசனத்தின்படி வாழணும்னு சொன்னாரே. சரி, நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்களாம், ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு வசனத்தின்படியா வாழணும் அப்படின்னு நீ முயற்சி பண்ணுன அப்படின்னா நீ ஆண்டவருக்குள்ள நீ வளரலாம் அப்படின்னு சொன்னானா. அப்ப அவன் இப்ப வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்ஸ் பார்த்தானா. அதை எடுத்து பார்த்தா அதுல நிறைய பணம் இருந்துச்சான். அவனுக்கு தோணிச்சான், இந்த பணத்தை வச்சு நம்ம நிறைய காரியங்களை வாங்கலாம், விருப்பமான பண்டங்களை வாங்கலாம், விருப்பமான டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சானா. ஆனா அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சான், இந்த வசனத்தின்படி நீ நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு நினைச்சானா. அவன் அதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு உரியவர்கள்ட்ட கொடுக்கும்படியான கிருபையை அவன் அவங்ககிட்ட சொல்லி செஞ்சானா. இதே மாதிரிதான் நம்முடைய வசனம் ஆண்டவருக்குள்ள நம்ம வேறு ஊன்றுகிறதாய் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா பாவமான காரியங்களிலிருந்து நம்ம விலகி வாழுகிறவர்களா காணப்படுவோம். ஆண்டவர் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம ஓடி ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்துல நம்ம பங்கடைவோம். நரகத்துக்கு நேராக நம்ம போகாமல் பரலோகத்துக்குரியவர்களாக நம்ம வாழுவதற்கு இந்த வசனம் நம்மளுக்கு என்ன செய்யறோம், கற்றுக் கொடுக்கும், அதன்படி வழி நடத்தும். வசனம் பாதைக்கு தீபமாக, காலுக்கு வெளிச்சமாக அது காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஒருவேளை வசனத்தை ஏதோ கடமைக்காக நம்ம வாசிக்கிறவர்களா இருந்தோம்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தின்படி வாழும்படியாக கிருபை தாங்க, உடைய வார்த்தையின்படி வாழும்படியான கிருபை தாங்க, உடைய கற்பனைகளின்படி வாழும்படியான கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்த தகப்பனே. உடைய வசனத்தின்படி நாங்க வாழும்படியாக, வசனத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியான கிருபையை நீங்க எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் முடியாது, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீங்க தந்தரலுங்க. ஆண்டவரே, அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்துல நாங்க நடக்கிறவர்களாக, அனுதினமும் அதன்படி வாழுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, அந்த நிலைத்திருக்குதல் எங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தட்டும். எங்களுடைய குடும்பங்களையும் அப்படி வழி நடத்தும், எங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும். நாங்க மற்றவர்களையும் ஆண்டவரே உம்முடைய வேத வெளிச்சத்துக்கு நேராக வழி நடத்துகிற கருவிகளாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்துல நிலைத்திருக்கும்படியான கிருபையை தந்தருள்வாராக. ஆமீன்.